விடியல் இணைய தொலைக்காட்சியின் இன்றைய தகவல் நிகழ்ச்சியில் இன்றைய தகவலை வழங்குபவர் செல்வி சூடாமணி முத்துக்குமார். வணக்கம். மயில்கள் விவசாய நிலங்களை பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக மயில்களுக்கு விஷம் வச்சு கொள்றாங்க. இந்த செய்தி இப்போ அடிக்கடி வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஏன் மயில்கள் விவசாய பகுதிகள் கிட்ட வருது? ஏன் மயில்களோட எண்ணிக்கை திடீர்னு அதிகமாகுது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ என்னோட அப்பா அம்மா காலத்தில் மயில் அப்படிங்கிறது காடுகள், குன்றுகள் இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ நம்ம வீட்டு முன்னாடி, வீட்டை சுற்றி இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நம்மளால மயிலை பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஏன்னா நம்ம காடுகள், குன்றுகள் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நம்ம அழிச்சிட்டோம். நம்ம அழிச்சது வெறும் காடு, குன்றை மட்டும் இல்லை, உணவு சங்கிலியை. ஏன்னா இப்போ மயில் ஒரு காட்டில் 10 முட்டையை போட்டுச்சுன்னா 3 முட்டையை கீரிப்பிள்ளை சாப்பிட்டு போயிடும், 3 மயில் கொஞ்சம் காட்டு புண்ணை சாப்பிட்டு போயிடும், 3 மயில் கொஞ்சம் நரி சாப்பிட்டு போயிடும், மீதி இருக்கிறது ஒரே ஒரு மயில் குஞ்சு தான். அதுதான் மயிலாகும். ஆனால் இங்கே 10 முட்டை போட்டால் 10 முட்டையுமே பொறிஞ்சு மயிலாக வந்துடுது. அதனால தான் அதோட உணவு தேவை அதிகமாகுது. அது விவசாய நிலங்களை பாதிக்குது. அதோட உணவு தேவை அதிகமானதுக்கு, அதோட எண்ணிக்கை அதிகமானதுக்கு காரணம் என்ன? உணவு சங்கிலி அழிந்ததுக்கு. அதுக்கு நம்ம இயற்கையை அழித்தது தான் காரணம். இந்த பழியை நம்ம மயில்கள் மேலே தூக்கி போடலாமா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கோவை சதாசிவம் ஐயாவோட கட்டுரையில தான் படித்தோம். யோசிப்போம், மயில்களை நேசிப்போம். நன்றி.